நாங்கள் வீடுகளுக்கு ஏற்றல மக்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு கதை அழகிறாங்க. இந்த வருஷம் பாதிப்பு இல்லை, அடுத்த வருஷம் ஏமா ஆட்சிக்கு வந்தாலும் தாறுமாறாக ஏறப்போகுது. இப்போ இந்த மின்கட்டண உயர்வு பாதிக்கும் இல்லை அவங்களுக்கு. அப்போ அதை ஏன் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள மாட்டேங்குது? உதய மின் திட்டத்தால் இது பழைய தூக்கி எடப்பாடி மேலே போடுறதுனா எல்லாத்தையும் எடப்பாடி மேலே போடுறதுனா அவங்களே ஆண்டுட்டு போகலாமே. நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? கட்டணத்தை குறைப்போன்னு சொல்லி தானே நீ ஆட்சிக்கு வந்த. இதான் ஒரு உருப்படியாக ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா நீங்கள்? இந்த மின்கட்டண உயர்வு என்பது தவிர்க்க முடியாது. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மின்சார வாரியம் திவால் ஆகிட்டு இருக்குது, மூழ்கிட்டு இருக்குது கடனில். ரயில் கட்டணத்தை 5 வருஷம் பொறுத்து உயர்த்துறோம். எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் பெரிய உயர்வு கிடையாது. அதுக்கு அவ்வளோ குதிக்கிறாங்கல்ல திமுக. ஆமாம், மின் கட்டணத்தை நீ உயர்த்துறியா? உனக்குன்னா ரயில் கட்டணத்தை பற்றி பேச தழுவி. இப்போ ஈயத்தை பார்த்து இழிச்சு தான் பித்தலைன்ற கதை இருக்குல்ல. ரயில் கட்டணத்தை ஏற்றுறேன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்கு பேசணும்? திமுக எதுக்கு பேசணும்? நீங்கள் அதே தான் நீங்கள் இங்கே செய்றீங்க. தமிழ்நாடு அரசு, போக்குவரத்து கழகங்கள், பல்கலைக்கழகங்கள், மின் வாரியம் எல்லாம் நிதி நிலைமை மோசமாக தள்ளாட்டத்தில் இருக்குங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு அன்புமணி சொல்லலை, எல்லாத்தையும் வச்சு தான் கொடுங்கோல் ஆட்சி எல்லாமே சொல்கிறேன் சேர்ந்தா சொல்கிறாரு அவர். அதான் கொடுங்கோல்னு வார்த்தை சொல்கிறாரு. அது எந்த வார்த்தையை வேணால் பயன்படுத்திட்டு போட்டோம். நிதி நிலைமை காலிங்க. அப்போ இப்படி வர்ற வருமானம் இங்கே தான் சார் போகுது. ஊழலாக போகுது. டாஸ்மாக் கேட்டால் 50,000 கோடின்றாங்க. புதுசாக எவனா படம் எடுக்கிறான்ல, 300 கோடி ரூபாய் ஒரு ஹீரோ கொடுத்து படம் எடுக்கிறான்ல, அந்த படம் எங்கேருந்து வருது உங்களுக்கு? ஊர் தாலி அறுத்த பணம் தான் இது. இல்லை, அந்த கேள்வி ஏன் சார் யாரும் கேட்க மாட்டாங்க? சிஸ்டம் நம்ம கேட்க வேண்டாம், எதிர்கட்சி கூட கேட்க மாட்டேங்குது. ஏன்னா இவனும் அதே தானே செஞ்சான். எடப்பாடி பீரியட் 21 வரைக்கும் இவங்க என்ன ஒத்தமாக இருக்கல. எஸ்பி வேலுமணி மிகப்பெரிய அளவில் எல்லா காரியத்தையும் சாதிச்சார். 21 அதிமுக ஆட்சி வந்துருன்னா அவர் தொகுதி தொண்டாமுத்தூர் தனிநாடாக இருக்குன்றாங்க. அவ்வளோ பெரிய வருமானம். ரிப்பப்ளிக் ஆஃப் தொண்டாமுத்தூர், பிரசிடென்ட் எஸ்பி வேலுமணி. எதிர்கட்சி சரியில்லை, ரைட், ஓகே. ஆனால் அந்த எதிர்கட்சியை தாண்டி இந்த கூட்டணி கட்சியிலே குழப்பம் இங்கேயும் பிரிவினை ஆச்சுன்னா என்ன சார் ஆகும்? தமிழ்நாடு அரசு இன்னும் நாசமாக போகும். மக்கள் இருக்க கட்சிகள்லாம் கொத்தடிமைங்க வரமாட்டாங்க. பேச்சுக்கெல்லாம் லைட்டாக வெளியே வரதே சார். கொத்தடிமைகளுக்கு சில நேரம் வீரம் வரும். 26 எவன் ஜெயிச்சானாலும் தமிழ்நாடு மெட்ரோ சென்னை போக்குவரத்து தனியார் மயமாக போகுது, மாநகர போக்குவரத்து தனியார் மயமாக போகுது. ஆல்ரெடி 90% கான்ட்ராக்ட் எம்ப்ளாயை கொண்டு வந்துட்டான். இல்லை, இவங்க அடிக்கடி மத்திய அரசு பற்றி சொல்லுவாங்களே, எல்லாம் பிரைவேட்டு கொடுக்குறீங்க. தாங்க அதே தான் மத்திய அரசு பண்ணுறது அத்தனையும் இவங்க பண்ணுறாங்க. திராவிட மாடல் நாங்கள் திராவிட மாடல் தான். பாஜக மாடல் அவ்வளோ இதுதான் திராவிட மாடல். ஊரே ஏமாத்துறது தான் திராவிட மாடல். பேச்சு ஒன்று செயல் ஒன்று, அதான் திராவிட மாடல். போக்குவரத்து கழகங்கள் சவக்குழிக்கு போகுது. முழுக்க தனியார் மயம். 26 கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டைஸ் பண்ணுவோம். ஏன்னா நடத்த முடியல, திவால். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். சார், அதாவது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ட்வீட் போட்டிருக்காரு. அது நடு ராத்திரியில் மின் கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தி இருக்கிறது. சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மூடுவிழா நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்கா திமுக அரசு அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாரு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க? ஆமாம், மின் கட்டணங்கள் ஏறி இருக்கு. அது வீடுகளுக்கு ஏற்றலை, ஏன்னா எலெக்ஷன் நெருங்குதுன்றதுனால. போன ஜூலையில் 4.1% 1% ஏற்றுறானுங்க. இந்த வருஷம் 3.16% சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு ஏற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 3500 கோடிக்கு மேலே அது கட்டண உயர்வு. வீடுகளுக்கான 374 கோடி கட்டண உயர்வு அரசாங்கமே ஏற்றுக்குது. அடுத்த வருஷம் ஏற்றுக்க மாட்டாங்க, எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சுல. சேர்த்து வச்சு ஏற்றுவானுங்க, டபுளாக ஏற்றுவானுங்க. இந்த சிறு குறு தொழில்களை ஏற்றுறது வீடுகளுக்கு பாதிப்பு இல்லைன்றது கதை அழகிறானுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குறு தொழில் ஏறிச்சுன்னா அது பாதிப்பு வியாபாரிகளுக்கு வர பாதிப்பு மக்களை தான் அடையும். இப்போ ஒரு சின்ன கடை 2000 ரூபாய் மாதம் கட்டிட்டு இருந்தார். 2 மாதம் கற்றுக்கு ஒரு தடவை கட்டினவர் 7000 ரூபாய் கட்டுறாரு. 300 மடங்கு 400 மடங்கு ஏறி இருக்குது. திராவிட ஆட்சியோட சாதனை இது. அதை எங்கே வாங்குறது? அப்போ எங்கே வாங்குவாங்க? நம்மள்ட்ட தான், அவங்க தலையில் தான் வைப்போம். ஆக்சுவலி அது ஒரு பெரிய இஷ்யூ. இந்த கஸ்டோடியல் டெத்தில் அதெல்லாம் கீழே போச்சு. அது அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நாங்கள் வீடுகளுக்கு ஏற்றல, மக்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு கதை அழகிறானுங்க. இந்த வருஷம் பாதிப்பு இல்லை, அடுத்த வருஷம் ஏமா ஆட்சிக்கு வந்தாலும் தாறுமாறாக ஏறப்போகுது. போன வருஷம் ஏறிச்சில்ல அந்த மாதிரி. இப்போ குறு தொழில்களுக்கும் சிறு தொழில்களுக்கும் ஏற்றுறாரு நீ, அது எங்கே விடியும்? ஆல்ரெடி சிறு குறு தொழில்கள் தமிழ்நாட்டில் நசிவடைஞ்ச கண்டிஷனில் இருக்குது. இப்போ இந்த மின் கட்டண உயர்வு பாதிக்கும் இல்லை அவங்களுக்கு. அப்போ அதை ஏன் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள மாட்டேங்குது? உதய மின் திட்டத்தால் இது பழைய தூக்கி எடப்பாடி மேலே போடுறதுனா எல்லாத்தையும் எடப்பாடி மேலே போடுறதுனா அவங்களே ஆண்டுட்டு போகலாமே. நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? கட்டணத்தை குறைப்போன்னு சொல்லி தானே நீ ஆட்சிக்கு வந்த. ஏதாவது ஒரு உருப்படியாக ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா நீங்கள்? அப்புறம் அன்புமணி கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க. அது அவர் ஒருத்தர் தான் அதை பேசியிருக்காரு, வேறு எவனும் பேசல. அது இது ரொம்ப தமிழ்நாடு ரொம்ப மோசமான கண்டிஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 3500 கோடி அளவுக்கும் உயர்த்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 3500 கோடிக்கு கட்டண உயர்வு சிறு குறு தொழில்களுக்கு. வீடுகளுக்கான 374 கோடி அரசாங்கம் அந்த பணத்தை கட்டிடுது.
இந்த வருஷம் கட்டுது எலெக்ஷன், அடுத்த வருஷம் கட்ட முடியாது. இல்லை வருஷம் வருஷம் நீ கட்ட முடியாது. வீடுகளுக்கான கட்டணத்தை வீடுகள் தான் கட்டணும். அரசாங்கம் எப்படி கட்ட முடியும்? எவ்வளோ நாள் கட்ட முடியும்? அவருடைய கேள்வி சரிதான். சிறு மற்றும் நடுத்தர 100% கரெக்டுங்க. மூடு விழா நடத்த திமுக நினைக்குதா? மூடு விழா தான் அவன் ரொம்ப நசிச்சு போய் தானே இருக்குது இன்னைக்கு. சிறு தொழில்களுக்கு ஸ்மால் ஸ்கேல் செக்டார் ரொம்ப மோசமான அஃபெக்டட் இல்லை. கோயம்புத்தூர் போய் பாருங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடி கிடக்குதுன்னு தெரியும். இவங்க கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாலே வந்த பிரச்சனை அது. இந்த கவர்மெண்டால வந்ததுன்னு சொல்லலை. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து நீங்கள் என்ன சரி செய்யறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 3 எலெக்ஷனில் நடத்து என்னத்தை செஞ்சீங்க நீங்கள்? சிறு மற்றும் குறு தொழில்கள் மாபெரும் பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி பல பிரச்சனையில் மூழ்கிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ ஜிஎஸ்டியால் ஆல்ரெடி சிறு குறு தொழில்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. புரியுது இல்லையா? இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து பல தொழில்களை அழிச்சிடுச்சு. அதுக்கு மோடி கவர்மெண்ட் தான் காரணம். மாநில அரசுக்கு தாம் பங்குக்கு மாநில அரசு இதை செய்யுது. அப்போ 2 பக்கமும் அடி விழுந்துடும், என்ன ஆகும்? அதனால அந்த அறிக்கை ரொம்ப சரியான அறிக்கை தான். இல்லை, அவர் சொல்லும்போது ஏற்கனவே 3 முறை ஏற்றி இருக்காங்க. கரெக்ட். இப்படி ஏற்றி இதுல மட்டும் இப்படி ஏற்றிட்டு இருக்க காரணம் என்ன? இல்லைங்க, அது வந்துங்க என்ன நீடுன்னு கேட்குறேன். இது 2003 வந்த மின்வாரிய ஒழுங்குமுறை சட்டம் வருஷம் ஏற்றணுன்றது வந்துருச்சு. உதய மின் திட்டத்துக்கு பிறகு அது இன்னும் உறுதியாயிடுச்சு. யார் வந்தாலும் இது ஏற தான் போகுது. ஆனால் பாதிப்பு வந்து சிறு குறு தொழில்களுக்கு இல்லாமல் அரசாங்கம் என்ன மேல் நடவடிக்கை எடுக்க போகுதுன்றது தான் முக்கியமான கருத்து. இது ஒரு 22 வருஷமா இருக்க பிரச்சனை. இது தேசிய அளவில் இருக்க பிரச்சனை. இந்த மின்கட்டண உயர்வு என்பது தவிர்க்க முடியாதது. 2வது, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் திவால் ஆகிட்டு இருக்குது, மூழ்கிட்டு இருக்குது கடனில். டேங்கருக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன், 1.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. எத்தனை நாளைக்கு நீ வந்து வீடுகளுக்கான மின்கட்டண உயர்வை தடுப்ப? அது தவறான பொருளாதாரம் கண்ணோட்டம் அது. அப்போ இது ஆண்டுதோறும் உயர்ந்துக்கிட்டே தான் போகுது. அது நீங்கள் என்ன செஞ்சு அதை தடுக்க போகிறீங்க அப்படின்றது தான் கேள்வி. அது 2 பேரும் திமுக அண்ணா திமுக 2 பேருக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அவ்வளோ பேச்சு பேசணும் அண்ணா திமுக வந்து என்ன வந்து இப்போ வந்து மாற்றத்தை உண்டாயிடுச்சு. ரயில் கட்டணத்தை 5 வருஷம் பொறுத்து உயர்த்துறோம். எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் பெரிய உயர்வு கிடையாது. அதுக்கு அவ்வளோ குதிக்கிறாங்கல்ல திமுக. ஆமாம், மின் கட்டணத்தை நீ உயர்த்துறிய, உனக்குன்னா ரயில் கட்டணத்தை பற்றி பேச தகுதி இருக்குது? தாறுமாற நீங்கள் மின் கட்டணத்தை ஏற்றுறீங்க, முன்னால் ஏற்றாமல் இருக்க முடியாது. அவன் 5 வருஷம் பொறுத்து ரயில் கட்டணத்தை ஏற்றுறான், அதுக்கு அவ்வளோ குதிக்கிறீங்கல்ல. இதுக்கு என்ன? ரயிலில் எப்போயோ ஒருத்தன் தான் போவான். சரக்கு போக்குவரத்து அது இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஆனால் மின்கட்டணம் உயர்வுன்றது ஒவ்வொருத்தனையும் பாதிக்க போகுது. அப்போ ஈயத்தை பார்த்து இழிச்சு தான் பித்தளைன்ற கதை இருக்குல்ல. ரயில் கட்டணத்தை ஏற்றணுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்கு பேசணும்? திமுக எதுக்கு பேசணும்? நீங்கள் அதே தான் நீங்கள் இங்கே செய்கிறீங்க. ஆகவே இது ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனைங்க மின்கட்டண உயர்வு. ஒவ்வொரு முறையும் ஏற்றும் போது ஏதோ ஒரு வகையில் தொழில் நிறுவனங்கள் முடக்கப்பட்டு தானே சார் இருக்கு. உண்மைங்க. அதை இதில் ஒரு பக்கம் ஸ்கீம் கொண்டு வராங்க, நாங்கள் ஊக்குவிக்கிறோம், கொண்டு வாங்க, சிறு தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போட்டால் இது எப்படி சார் ஏற்றுக்கணும்? அதுதான் மோசடி, தில்லாலங்கடி வேலை. ஒரு விவரம் தெரிஞ்சவங்க கேட்பாங்க, இது விவரம் தெரியாத என்ன கேள்வி கேட்க? விவரம் தெரியாத வந்து அனுபவிக்க வேண்டியதான். இல்லை போய் வங்காள பே ஆஃப் பெங்காலில் ஊந்து செத்துரு, எது உயிரோடு இருக்கின்றான். கடலில் கூச்சிடு, நீ வானான்றான். நீ எல்லாம் எதுக்கடா கவர்மெண்ட் பண்ணி கேட்ப, நீ இதெல்லாம் எதுக்கடா வாழறேன்னு வரல. அந்த மாதிரி தான் மக்களை பார்த்து அரசாங்கம், நீ எல்லாம் எதுக்கு உயிர் வாழற, போய் கடலில் கூச்சிடுன்றான். இது மட்டும் இல்லை, இப்போ மின்கட்டண உயர்வுகளில் இவ்வளோ பிரச்சனைலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள், பல்கலைக்கழகங்கள், மின்வாரியம் எல்லாம் வந்து நிதி நிலைமை மோசமாக தள்ளாட்டத்தில் இருக்குங்க. சென்னை பல்கலைக்கழகம் ஒவ்வொரு மாதமும் சம்பளத்துக்கு பிச்சை எடுக்குது. ஓய்வூதியதாரர்களுக்கும் மாதம் 1ஆம் ஆனால் ஏப்ரல் மாத சம்பளத்தை மே 30ஆம் தேதி வரைக்கும் போடாமல், ஏப்ரல் 30 போட வேண்டிய ஏப்ரல் சம்பளத்தை மே 30 வரைக்கும் போடாமல் ஒரு நாள் பூரா அவங்க உள்ளிருப்பு போராட்டம் பண்ணியிருக்காங்க. யார்? நான் டீச்சிங் ஸ்டாஃப். சம்பளம் பென்ஷன் 2மே இல்லைங்க. ஆமாம். மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் இதை விட மோசம். அவன் லிட்ரலி திருவோடு தான் ஏந்தில் ரோட்டில் நின்று பிச்சை எடுக்கணும், அந்த லெவலுக்கு வந்துட்டான். அங்கே ஒன்றுமே இல்லை. மாநில அரசு பல்கலைக்கழகங்களோட நிலைமை பூரா இதுதான். போக்குவரத்து கழகம் சொல்லவே தேவையில்லை. 23 ரிட்டையர் ஆனவனுக்கு இப்போ தான் பெனிஃபிட்டு. ஆமாம், 30 லட்ச ரூபா பெனிஃபிட் அவனுக்கு. பிஎஃப், கிராஜுவிட்டி, லீவ் சேலரி 3 சேர்ந்து 30 வருஷம் ஒர்க் பண்ணிட்ட ஒரு ஆர்டினரி எம்ப்ளாய்க்கு ரிட்டையர் ஆனால் 23, 25 தான் அவனுக்கு 30 லட்ச ரூபா வருது. இப்போ ரிட்டையர் ஆனவனுக்கு 27 தான் வரும். ரிட்டையர் ஆனால் பென்ஷன் மட்டும்தான் வரும், வேறு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. இந்த நிலைமை தான் அரசாங்கத்துக்கும். அதாவது டிஎன்பிசி எழுதி உள்ளே போகிறான்ல, தமிழ்நாடு அரசு ஊழியர்ன்ற கேட்டகரி, இது கார்பரேஷன். அரசு ஊழியர்களுக்கு இந்த நிலைமை தான். போக்குவரத்து தொழிலாளர்கள் சம்மேளனத்தில் அவங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க. எங்களை பார்த்து ஒன்றும் சிரிக்காதீங்கடா, ஏதோ எங்களுக்கு வந்துச்சு உங்களுக்கு வரல, நீங்கள் உஷாராக இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. 10 மாடி கட்டடத்தில் உட்காந்துருக்கானுங்கல்ல தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில், அவங்கள பார்த்து போக்குவரத்து தொழிலாளி சொல்கிறோம், இன்னும் 2 வருஷத்தில் உங்களுக்கு என் நிலைமை தான். இப்போ மாநில அரசு நிதி நிலைமை திவால். அப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு அன்புமணி சொல்லலை, எல்லாத்தையும் வச்சு தான் கொடுங்கோல் ஆட்சி எல்லாமே சொல்கிறேன் சேர்ந்தா சொல்கிறாரு அவர்.
அதான் கொடுங்கோல்னு வார்த்தை ஆமா அது பயன்படுத்துறாரா? சொல்றாரு. அது எந்த வார்த்தையை வேணா பயன்படுத்திட்டு போட்டோம். நிதி நிலைமை காலிங்க. அப்ப இப்படி வர்ற வருமானம் இங்க தான் சார் போகுது. போகுது, ஊழலா போகுது. டாஸ்மாக் கேட்டா 50,000 கோடின்றாங்க. அங்க படம் எடுக்கிறானுங்கல்ல, புதுசா வந்து எவனா படம் எடுக்கிறான்ல, 300 கோடி ரூபாய் ஒரு ஹீரோ கொடுத்து படம் எடுக்கிறான்ல, அந்த படம் எங்க வருது உங்களுக்கு? ஊர் தாலி அறுத்த பணம் தான் இது. எங்க போகுதுன்னே தெரியல, எங்க வருதுன்னே தெரியல. பத்திரத்துல இவ்வளவு வருது, டாஸ்மாக் பத்திரத்துறையில கொள்ளையோ கொள்ளை. இல்ல அந்த கேள்வி ஏன் சார் யாரும் கேட்க மாட்டாங்க? சிஸ்டம் நம்ம கேட்க வேண்டாம், எதிர்கட்சியும் கூட கேட்க மாட்டேங்குது. ஏன்னா இவனும் அதே தானே செஞ்சான். எடப்பாடி பீரியட் 21 வரைக்கும் இவங்க என்ன ஒத்தமாக இருக்கல. இவங்க எஸ்பி வேலுமணி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எல்லா காரியத்தையும் சாதிச்சார். 21 அதிமுக ஆட்சி வந்துருக்குன்னா அவர் தொகுதி தொண்டாமுத்தூர் தனிநாடாக இருக்குன்றாங்க. அவ்வளோ பெரிய வருமானம். ரிப்பப்ளிக் ஆஃப் தொண்டாமுத்தூர் பிரசிடென்ட் எஸ்பி வேலுமணி. அவ்வளோ தூரம் அவர் சம்பாதிச்சார். இவங்க 10 வருஷம் விட்டாங்க. 10 வருஷம் விட்டதை 5 வருஷத்தில் எடுக்கணும். டெலிகேட் கொஸ்டின் ரொம்ப கஷ்டமானது தான். ஆனால் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. கஷ்டமானதை நிறைவேற்றுறதுல திமுக சாமர்த்தியசாலி. அதான் ஆரம்பத்தில் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிடிஆர் சொன்னார்ல 30,000 கோடி கொள்ளைச்சிட்டு முட்டானுங்கன்னார்ல, அது அந்த வேகம் தான். அவ்வளோதான், அந்த வேகம் தான். 10 வருஷத்தில் விட்டதை 1 வருஷத்துல எடுத்துட்டானுங்க. இல்லை என்ன இருக்கு பேசுறது? நீங்களும் நானும் பேசுகிற அரசியல் வெத்து வெட்ட அரசியல், சீப் கண்டென்ட் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அன்புமணி ஸ்டேட்மெண்ட் தான் ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக அதுதான் இஷ்யூ. அது இன்னைக்கு அந்த கசோடி இடத்துல கீழே போச்சு. சார் நம்ம சுவிட்ச் போகிற மின்சாரத்தில் ஆரம்பித்து ஏதோ ஒரு வகையில் சட்டம் ஒழுங்கு வரைக்கும் எல்லாமே திமுக எகென்ஸ்டாக தானே இருக்குது. ஆளும் கட்சின்னு சொல்லணும். யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக இருக்கும். அறுவடை பண்ணுறதுக்கு எதிர்கட்சிக்கு சாமர்த்தியமோ திராணியோ துப்போ இல்லையே. நீங்கள் முதல்ல சொன்னீங்களே 11 எலெக்ஷனில் திமுக தொடர்ந்து வந்து எங்கேயும் இதற்கு ஆட்சி. அப்போ வந்து எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. இந்த தடவை திமுக வராதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தடவை எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்குது. ஸ்டாலின் தான் இந்தியாவிலே இன்னைக்கு லக்கியஸ்ட் சிஎம். அவருக்கு எதிர்கட்சியே இல்லை. 11 தேர்தல்களில் பேக் டு பேக் கவர்மெண்ட் திமுக வரல நான் சொன்னது உண்மை. ஆனால் அந்த 11 தேர்தலையும் திமுக எதிர்கட்சி இல்லாமல் இருந்தது 3 தடவை அவங்க ஆட்சியில் இருக்கும்போது. இந்த தடவை எதிர்கட்சியே இல்லையே. இது திமுக அட்வான்டேஜ் இல்லை. 11 தடவை தோத்தவன் 12 தடவை ஜெயிக்கலாமே. ஏன்னா எதிர்கட்சி இல்லையே. இது அறுவடை பண்ணுறதுக்கு யார் வேணும்? சரிப்பா, கவர்மெண்ட் மேலே கோவம்பா. யார் லஞ்ச லாவண்யம் தலை விரிச்சு ஆடுது. ஊழல் மூழ்கி முத்தெடுக்கிறானுங்க. எங்கே திரும்பினாலும் கரப்ஷனு. 40% மேலே கரப்ஷனு கவர்மெண்ட் ஸ்கீம்லன்றானுங்க. சட்டம் ஒழுங்கு சதி சிரிக்குது. குடும்ப அரசியல் நாரி கெடுக்குது. எல்லாம் கரெக்டு. யாருக்கு ஓட்டு போடுறது? இவன் வேணாம், இவங்க வேணாம். சரி, யார் வேணும்? ஒரு 4 பார்ட்டி இருக்கு ஆப்போசிட்டில். அதில் ஏதாவது உருப்படியாக இருக்குதா? இவன் வேணாங்க, யார் ஓணும் அதுக்கு சொல்லுங்களேன். அங்கே வந்து மாட்டிக்குது இல்லை அவங்க லக்கு. இவ்வளோ பெரிய இப்போ இந்த பிரச்சனை வந்துருக்குது. இந்த திருப்புவனம் இஷ்யூ. சாத்தாங்குளத்தை திமுக பயன்படுத்தின மாதிரி திருப்புவனத்தையும் அதிமுகவில் பயன்படுத்த முடியல. அரசியல் அழுத்தம் அதிமுக மேலே இருக்கோ? புத்தி இல்லை. இது ஒன்றும் இல்லை சார். எல்லா பிரச்சனையும் அதிமுகவில் ஏன் செயல்படுத்த முடியும்? அதை தான் நான் கேட்குறேன். நீ வந்து சிக்கலான பிரச்சனை அல்லது கஷ்டப்பட்டு நீ பிரச்சனையை உருவாக்கி திமுக குறைச்சல் கொடுக்கணும்னு நான் சொல்லலை. உனக்கு அதுக்கு புத்தி கிடையாது. லட்டு மாதிரி உன் மடியில் வந்து உழுது இல்லை. நீ அதையே உபயோகப்படுத்த மாட்டேன்றிய. அதையே நீ உபயோகப்படுத்தலையே. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ. இது ஒருத்தர் அச்சே சாவடிச்சிருக்கானுங்க. வீடியோ வருதுங்க. வீடியோ வருது, அடிக்கிறான்ற வீடியோ வருது. முன்னால் என்ன பண்ண முடியுது? பயன்படுத்த தெரியாத அதிமுக அதிர்ஷ்டசாலிகள் திமுகவினர். இது சாத்தான்குளத்துல முதல்வர் ஸ்டாலின் அப்ப எப்படி இருந்தாரு, கனிமொழி எப்படி இருந்தாங்க, உதயநிதி எப்படி இருந்தாங்க? கனிமொழி என்ன பேச்சு பேசினாங்க? அந்த அம்மா இப்ப எங்க இருக்காங்க? கனிமொழி எங்க போனார்? இப்ப அவ்வளோ பேச்சு பேசுனீங்க இல்லை சாத்தான்குளத்துல, உங்க தொகுதி தூத்துக்குடி நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த அம்மா எங்க? மனசாட்சி செத்து போச்சுங்க. அவ்வளோதாங்க. ஆளுங்கட்சி ஆனால் மனசாட்சி செத்துரும். எதிர்கட்சி ஆனால் மீண்டும் உயிர் வரும். அவ்வளோதான். தமிழ்நாட்டில் இந்த அரசியலை மாற்றவே முடியாதோ? இதே எலெக்ஷனுக்கு 10 மாதம் முன்னால் தான் சாத்தாங்குளம் நடந்தது. எடப்பாடி வீட்டுக்கு போனார். எதிர்கட்சி ஒற்றுமை இருந்தது. இப்போ எதிர்கட்சி ஒற்றுமை இல்லை. திருப்போணம் இருந்தாலும் மறுபடியும் திமுக தான் வருன்றது தான் இன்றைக்கி எதார்த்தம். அதில் தான் அவங்களும் அவ்வளோ செருக்கோட நடந்துக்கிறாங்க. இப்போ ரகுபதி எதுக்கு பேசுகிறாரு? லாக்அப் டெத் இல்லைன்னா என்ன விஞ்ஞானி அவர்? ஐன்ஸ்டீன் அவர் சார்? ஐசக் நியூட்டனா ரகுபதி? இது லாக்அப் டெத் இல்லைன்னா வேறு என்ன டெத்? இது லாக்அப் டெத்துன்றது குறியீடு. போலீஸ் யார் அடிச்சு சாவச்சாலும் அது லாக்அப் டெத்து தான். அடிச்சு தானே சாவச்சிருக்கானுங்க. இல்லை தப்பிச்சு ஓடும்போது கால் தடிக்கும் போது வலிப்பு வந்து செத்துட்டான் கதை அழகிறாங்களே, அதே தான் ரகுபதியும் சொல்கிறாரா? மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க.
இன்னும் அவங்க நல்ல நேரம் எதிர்கட்சியை தமிழ்நாட்டில் எல்லாம் வண்டி ஓடுது. இயற்கையான ஒன்று இருக்குது, மறந்துடாது. எதிர்கட்சி சரியில்லை, ரைட், ஓகே. ஆனால் அந்த எதிர்கட்சியை தாண்டி இந்த கூட்டணி கட்சியிலே குழப்பம் வந்து இங்கேயும் பிரிவினை ஆச்சுன்னு என்ன சார் ஆகும் தமிழ்நாடு அரசு? இன்னும் நாசமாக போகும். மக்கள் திமுகவில் இருக்க கட்சிகள்லாம் கொத்தடிமைங்க, வரமாட்டாங்க. பேச்சுக்கெல்லாம் லைட்டாக வெளியே வருதே சார். கொத்தடிமைகளுக்கு சில நேரம் வீரம் வரும், முதுகெலும்பு இருக்க மாதிரி நடிப்பாங்க. நடிப்பு தான் அது. ஆமாம், நடிப்பு சுதேசிகள் அவங்க. போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்குற முதல் நடவடிக்கையாக 10 தனியார் பேர் வந்து மினி பஸ் விட்டுருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் சென்னை மாநகர போக்குவரத்து துறையில். எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்! இந்தியாவிலேயே ஒரு மாநில தலைநகரத்தோட போக்குவரத்து முழுக்க முழுக்க பொது போக்குவரத்தாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. 55 வருஷமா. ஆமாம், ப்ரைவேட் பஸ்ஸே கிடையாதுங்க. எவ்வளோ பெரிய சாதனை! இப்போ 10 நாளைக்கு முன்னால் மினி பேருந்துன்ற பேரில் ப்ரைவேட்டுக்கு 10 பேருந்து கொடுத்து. ஆமாம், மா சுப்பிரமணியம் தான் கொடியரசு தொடங்கி வச்சார். தமிழிசை தங்கபாண்டியன் நிற்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டு! இடதுசாரிகளுக்கு இது லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ. ஏன்னா அவங்க பொது உடைமை தத்துவத்துக்கு எதிராக போகுது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், போக்குவரத்து தொழிலாளி தான் உங்களுடைய கோர் ஓட் பேங்க். நான் அதில் கொண்டு வந்து நெருப்பை வச்சுருக்கான். அது திட்டம் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, அதோட அவ்வளோதான். அன்றைக்கி அந்த போக்குவரத்து தொடங்கி வைக்கும்போது பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு சலசலப்பு உண்டாக்கி இருக்கணும்ல, மக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கு. நான் சொல்கிறது அறவழி போராட்டத்தின் மூலமாக, வன்முறையை சொல்லலை. ஒரு டோக்கன் ஸ்ட்ரைக்கு கூட, டோக்கன் ப்ரொட்டஸ்ட் கூட இல்லைங்க, குறியீட்டு அளவில் கூட ஒரு எதிர்ப்பு இல்லை. அவன் கோர் ஓட் பேங்க், பெரிய ஓட் பேங்க், பெரிய உன்னோட கோர் ஓட் பேங்க். அவன் 1%, 3/4%, 1/4%, 1/4% இருக்கலாம். அவன் தான் உன் ஓட் பேங்க். இன்றைக்கி அந்த ஓட் பேங்கை நீ இழக்கிற. போக்குவரத்து 26 எவன் ஜெயிச்சானாலும் தமிழ்நாடு சென்னை போக்குவரத்து தனியார் மயமாக போகுது, மாநகர போக்குவரத்து தனியார் மயமாக போகுது. ஆல்ரெடி 90% கான்ட்ராக்ட் எம்ப்ளாயை கொண்டு வந்துட்டான். இல்லை, இவங்க அடிக்கடி மத்திய அரசு பற்றி சொல்லுவாங்களே, எல்லாம் ப்ரைவேட்டு கொடுக்குறீங்க. தாங்க அதே தான் மத்திய அரசு பண்ணுறது அத்தனை இவங்க பண்ணுறாங்க. திராவிட மாடல். நாங்கள் திராவிட மாடல் தான், பாஜக மாடல் அவ்வளோ இதுதான் திராவிட மாடல். ஊரே ஏமாத்துறது தான் திராவிட மாடல். பேச்சு ஒன்று செயல் ஒன்று, அதான் திராவிட மாடல். மாநகர போக்குவரத்தில் மினி பேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணட்டும். அது ஏற்கனவே நடத்துனாங்க, ஜெயலலிதாவோட நடத்துனாங்க. ஆமாம், சிற்று வந்து பேர் வந்து பேர சிற்று வந்துன்னு. நீ பிரைவேட்டு கொடுத்துருக்க. இது எதோட தொடக்கம்? தனியார் மையம் வேணுமா வேணாமா அது வேற டாபிக். நான் கம்யூனிஸ்டுகளை கேட்குறேன், நீ உள்ளுக்குள்ளே அவங்க கூட இருந்துக்கின்னு உன் கோர் ஓட் பேங்க் டெஸ்ட்ராய் ஆகுது, பேரழிவை சந்திக்குது. வாயை திறந்தீங்களா நீங்கள்? சும்மா ராஜா மாதிரி மாசு வந்து அப்படி குடியரசு தொடங்கி வைக்கிறார். அது எவ்வளோ பெரிய வீழ்ச்சி! போக்குவரத்து கழகங்கள் சவக்குழிக்கு போகுது. முழுக்க முழுக்க தனியார் மையம் 26 கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டைஸ் பண்ணுவான். ஏன்னா நடத்த முடியல, திவால். அதில் இன்னொரு பெரிய ஆபத்து இதில் இருக்குது. இன்னொரு ஆபத்து சொல்கிறேன், இது திமுக பெரிய எவ்வளோ முரண்பாடு, கொள்கை முரண்பாடுங்க. முழுக்க முழுக்க தனியார் மயமானால் உன் சமூக நிதி சவக்குழிக்கு போகும். தனியார் துறையில் எங்கே இருக்குது இடஒதுக்கீடு? இப்போ ஆல்ரெடி கான்ட்ராக்ட் வந்துட்டான்ல 90%. அங்கே இடஒதுக்கீடை பார்க்குறீங்க? கிடையாது. அப்போ போக்குவரத்து கழகங்கள் தனியார் மயமாவது கம்யூனிஸ்டுங்களோட ஓட் பேங்க் போகுது, உங்க கூட இருக்க ஓட் பேங்க் போகுது ஒரு பக்கம்னா, ஓட் பேங்க் எப்போ போகுது? சமூக நிதி இல்லைன்னா, ரிசர்வேஷன் இல்லைன்னா. இல்லை செய்கிறது திமுக, அதை எதிர்த்து கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட், விசிகா, காங்கிரஸ் யாருமே குரலுக்கு எது கொடுக்கலையே. என்ன எப்படி கட்டுப்படுத்தி வச்சிருக்கு திமுக? கொத்தடிமைங்க தான். அதுதான் சார் இப்படின்னு கேட்குறேன். அது நிறைய காரியங்களை பண்ணுவாங்க. எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் அவங்கள கவனிக்கிறாங்கன்னு இல்லை, மற்ற நேரத்துலையும் கவனிக்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்படிலாம் பேசுனா நீ கொச்சையாக பேசுகிற, உனக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நீ அவதூறு பரப்புறாங்க. உன் கோர் ஓட் பேங்க்கில் உன் வேர் இல்லாமல் வெந்நீரை ஊற்றுறான், பொத்தின்னு இருக்க நீ. இது என்ன அர்த்தம்? இதை நான் எப்படி புரிஞ்சுப்பேன்? அப்போ தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து சரி கட்டிட்டான்னு மட்டும்தான் என்னால் புரிஞ்சுக்க முடியும். நான் மட்டும் இல்லை, இதை பார்க்குற திருவாளர் பொதுஜனமும் அப்படி தான் புரிஞ்சுப்போம். வேறு ஏதோ தப்பு பண்ணுறான்னா ஓகே, டாஸ்மாகில் ஊழல் பண்ணுறான், கள்ளசாராயம், லாக்அப் டெத்து, அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். ஆனால் பொதுத்துறையை தனியார் துறையை ஆக்குறேன்னா, அதுவும் கம்யூனிஸ்டுகள் தொழிற்சங்கம் பெரிய அளவில் வச்சுருக்க ஒரு பொதுத்துறையை நீ தனியார் மயம் ஆக்குறேன்னா, முதல்ல நடுப்புற பூந்து தடுத்து போராடுறது யார்? கம்யூனிஸ்ட்டு. பொத்தின்னு இருக்கான். அவன் பொத்தின்னு இருக்கான், அமைதியாக இருக்காங்கன்னா அது என்ன அர்த்தம்? மேலே இருக்கவங்களை வந்து சரி கட்டிட்டாங்கன்னு தானே அர்த்தம். திருப்திப்படுத்தப்பட்டு விட்டார்கள். எஸ், சரி கட்டப்பட்டு விட்டார்கள். கம்யூனிஸ்ட் சும்மா அந்த மோடி எதிர்ப்பு, பிஜேபி, ஆர்எஸ் எல்லாம் கரெக்டு. ஆனால் இங்கே உங்கள் பேர்லேயே வெந்நீரை ஊற்றிட்டு இருக்கானே. ஏங்க உங்களோட முதுகெலும்பு பொதுத்துறை நிறுவனங்களும் அதில் இருக்க தொழிற்சங்கங்களும் அதையே நீங்கள் அழிச்சிட்டு இருக்காங்க.
நான் எதிர்பார்த்தேங்க மினி பேருந்துகள் ஒரு கொடியசைக்கும் போது அங்கே பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும், குறுக்க போந்து தடுப்பாங்க. சரி, குறுக்க போது கூட தடுக்க வேணாம், அன்றைக்கி ஒரு பிளாக் பேட்ஜ் அணிஞ்சிட்டு வருவாங்க, அங்கே பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும், ஒன்றுமே போலீஸ் தள்ளுமுள்ளு நடக்கும். ஒன்றுமே இல்லையே. அப்போ நீங்கள் கம்ப்ளீட் சரண்டர் தாங்க பிஜேபி திமுக கிட்ட. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? உன்னோட மற்ற விஷயங்களில் நீ திமுக இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது வரைக்கும் அந்த லாக்அப் டெத்துக்கு எந்த கருத்தும் தெரிவிக்கல. எனக்கு தெரிஞ்சு சிபிஎம் தான் தெரிவிச்சு, சிபிஐ தெரிவிக்கல. என்ன காரணன்றதை நீங்களே யோகிச்சுக்கலாம். ஆனால் உன் கோர் ஓட் பேங்க் அடி வாங்குது, அப்பயும் நீ சைலண்டாக இருக்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? தோழமை கட்சிகள் கம்ப்ளீட் கொத்தடிமை ஆகிட்டாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்றது ரொம்ப வசதியாக போச்சு கொத்தடிமையாக வாழறதுக்கு. அதில் தெளிவாக வந்து அவங்க சிபிஎம் ஓரளவு பேசுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்குது. சிபிஐ கம்ப்ளீட்டாக குலாம, காங்கிரஸ் மொத்தமாக குலாம, விசிகா அப்பப்போ கொஞ்சம் தைரியம் வந்த மாதிரி நடிப்பாங்க. மதிமுகவை யாருமே லிஸ்ட்டில் எடுத்துக்கிறது கிடையாது. அப்போ 5 கட்சியும் திமுக கண்ட்ரோலில் இருக்குது, முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏன் மினி பேருந்தெல்லாம் எவ்வளோ பெரிய பாலிசி டிசிஷனுங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் எதுன்னா, அவங்க அறிமுகப்படுத்தினது ஆச்சரியம் இல்லை, ஆனால் கம்யூனிஸ்டுகள் அதை பார்த்து அன்றைக்கி போராட்டமே இல்லைங்க. இத்தனை நாடுகள் இருந்த வரலாற்றே உடைக்கிறாங்க. ஆக்சுவலாக மினி பேருந்து விட போகிறோன்னு ஏதோ ஒரு வருஷம் முன்னாலேயோ 2 வருஷம் முன்னாலேயோ ஒரு ஜீவோ போட்டப்போ அதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணானுங்க, அதோட அவ்வளோதான். ஆக்சுவலாக இன்றைக்கி நடக்கும்போது எங்கே போன நீ? கொடியசத்தை திறந்து வைக்கிறாரு. எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டுங்க. கூட்டணியில் நீ இருக்க. நிதியோட மிகப்பெரிய சாதனை போக்குவரத்து கழகங்களை பொது உடைமை ஆக்குனது. குறிப்பா சென்னை மாநகர போக்குவரத்து முழுக்க முழுக்க பொது உடைமை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும், குறிப்பா பெரிய நகரங்களில், இந்தியாவின் எந்த பெருநகரங்களிலும், இந்தியாவின் எந்த மாநில தலைநகரங்களிலும், இந்தியாவின் எந்த பெருநகரங்களிலும், இந்தியாவின் எந்த மாநில தலைநகரங்களிலும் தமிழ்நாட்டில் இருப்பது மாதிரி போக்குவரத்து முழுக்க முழுக்க அரசு கட்டுப்பாட்டில் இருந்ததே இல்லை. எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் போயிருப்பான், எத்தனை பேர் படிச்சிருப்பான், எத்தனை பேர் வேலைக்கு போயிருப்பான், எவ்வளோ பேர் அது எம்பவர் பண்ணியிருக்குது. இன்றைக்கி என்ன நிலைமை உங்களுக்கு? இன்றைக்கி நீ மினி பேருந்து வருது, அடுத்து பெரிய பேருந்து வர்றதுக்கான வழிகாட்டுதல் தான். அந்த மாதிரி கொள்கை வழி பிறழ்ந்து தானே நீங்கள் போயிட்டுருக்கீங்க இல்லையா? கொள்கை எப்போ மாறியாச்சு, எப்பயோ போயாச்சுங்க. பிஜேபி மோடி எதிர்ப்பு ஒன்று தான் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கு. அது ஒன்று தான் அரசியல், அது ஒன்று தான் உங்கள் அரசியல். வேற உங்களுக்கும் திமுக என்ன கொள்கை முரண் வேறுபாடு இருக்கு சொல்லு? நீ எதோட நீ திமுகவோட ஒத்து போக முடியும்? மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு மட்டும்தான் உன்னை இன்னைக்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் அடிப்படையில் மத சார்பற்றவர்களாக இருப்பதால் உங்கள் வண்டி ஓடுது, அவ்வளோதான். ஓகே சார், உங்களுடைய கேள்விகளுக்கு நேரத்தை பகிர்ந்து நன்றி. பேசுவோம்.